வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ இன்னைக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா குழந்தைகளுமே வேறு லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்லேருந்தே லைம் லைட்டில் ஷைன் ஆகிட்டு வர அபிஷேகா அப்படிங்கிற குழந்தை பாடின பாடல்களுக்கு தான் இன்னைக்கு பரவலாக ஒரு வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு. அது வந்து ஆக்டர்ஸ் மத்தியிலே ஆகட்டும், இல்லை சிங்கர் செலிபிரிட்டி மத்தியிலே ஆகட்டும், இன்னைக்கு அபிஷேகாக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பாடல் ப்ரமோல இல்ல வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்களது ஒளிபரப்பாகல அப்படின்ன உடனே அவங்க ஜட்ஜஸையே டேக் பண்ணி கொஸ்டின் கேட்குற அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய ரசிகர்கள் அவங்க மேல அவ்வளோ வெறித்தனமா இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே கர்ணன் படத்துல கண்ணா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை அவங்க பாடி வைரல் ஆனதுனால தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பும் ரசிகருக்கு பட்டாளமும் இருக்குது. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வைரமுத்து சாரோட பாடலை இன்னைக்கு அபிஷேகா பாடி தெரிக்க விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்கில் அதிக அளவுக்கு ஹிட் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அதில் இருக்கிற வைரல் கிட்டான அபிஷேகா இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பாடல் பாடினது மூலமாக விஜய் ஆண்டனி சாரோட நெக்ஸ்ட் மலேசியா கான்சர்ட்டில் பாடுறதுக்கான வாய்ப்பை இன்னைக்கு அவரே ஸ்டேஜில் கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஸ்னேகன் சார் சொன்ன விஷயமும் இன்னைக்கு ரொம்பவும் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உனக்கு எத்தனை வயசுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுக்கு, எனக்கு 9 வயசு சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 9-10 வயசு கூட இல்லாத ஒரு குழந்தை பாடுற பாடலை கேட்கும்போது நான் பாட்டு எழுதுனது, நான் பாடினதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தோணலை. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கு. உங்களெல்லாம் பார்க்கும்போது நான் பண்ண விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகன் சார் இன்னைக்கு நம்ம அபிஷேகாவை ஹக் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்காக சின்ன ஒரு ப்ரெசன்டேஷனையும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தங்கமயிலிருந்து வழங்கின ஸ்பான்சரை அபிஷேகா வாங்கிட்டு வந்திருக்காங்க. டெடிகேஷன் ரவுண்டில் மட்டும்தான் அபிஷேகா வாங்காமல் சுமன்ராஜ் வாங்கியிருந்தாரு. இந்த வகையில் வைரமுத்து சாரோட பாடலை பாடி இன்னைக்கு அவங்க தாறுமாறா தெரிக்க விட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் டெடிகேஷன் ரவுண்டில் அவங்க கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் சுமன்ராஜை விட கம்மியாக வாங்கியிருந்தாலும் என்னமோ இந்த தடவை பெர்ஃபார்மன்ஸை வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. அது ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இன்னைக்கு இளையராஜா சார் கிட்ட இருந்தே ஒரு ஃபோன் கால் வர அளவுக்கு அவங்களுடைய விஷயம் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கு. அவரே ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலியை வாழ்த்துனது மட்டும் கிடையாது, ரொம்பவும் சூப்பர்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொண்ணோட அந்த பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் இளையராஜா சாரோட ஆஃபீஸ்லேருந்தே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்களாம்.